எவ்வளவு நேரம் தான் போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பீங்க? சட்டு புட்டுன்னு கேட்டு கல்யாணத்தை பண்றதை பாருங்கம்மா. ஏமா என்ன பேசி முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? எதுக்குமா இவ்வளவு அமைதியா இருக்க? சம்மதம் சம்மதம் இல்லங்கிறது ரெண்டே வார்த்தை தான். சட்டுன்னு சொல்லுமா. யாரு வந்து உன்னை என்ன பண்ணிட போறாங்க? யாரு எதுவும் உன்னை பண்ணிட முடியாது. தைரியமா சொல்லுமா. எனக்கு விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். அப்படி சொல்லுமா. அப்படியே எல்லாரும் கோச்சிக்காம அவங்க இடத்துல உட்காருங்க. இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க. டேய் விக்ரம், டைம் ஆயிடுச்சு, மேடைக்கு போ, சீக்கிரம் போ. அக்கா, என்னக்கா இப்படி ஆகி போச்சு? ஒருத்தையே நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தோம். இவளுக்கு 2 பேருமே நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்து தொலைய போதுங்கக்கா. அபி, உடனே இங்க வா. என்ன ஆண்டி கடைசியில இப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் விடு. உனக்கு விஜய் வேணுமா வேணாமா அத மட்டும் சொல்லு. வேணும் ஆண்டி. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அப்படின்னா நீ ஐஸ்வர்யாவை மட்டும் சுட்டா பத்தாது, மகாவையும் சேர்த்து சுடு. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? 2 பேரையும் சுடணுமா? இது ரொம்ப ரிஸ்கா தெரியுது. ஹேய், நீ அவங்க 2 பேரையும் சுட்டா மட்டும்தான் விஜய் உனக்கு நான் கட்டி வைப்பேன். இல்லனா எக்கேடாவது கெட்டு போன்னு போயிட்டே இருப்பேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏய், நான் உனக்கு ஒண்ணு செய்யறேன்னா நீயும் எனக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஐஸ்வர்யாவை சுட சொன்னது உனக்காக, அந்த மகாவை சுட சொல்றது எனக்காக. நீ சுடு. உன்னை காப்பாத்தி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அபி. நான் சொல்றது கேளு. பொண்ணை நான் கைவிட மாட்டேன், என்ன நம்பு. ஆண்டி, 2 பேரையும் சுடுற. ஆனா நீங்க என்ன ஏமாத்திரக்கூடாது. அபி, நீ தைரியமா பண்ணு, நான் இருக்கேன், நீ போ. மேடைக்கு அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார வைங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்குமா. உட்காரு. இந்தாங்கோ, இந்த மாலையை போட்டுக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः
சாரி விக்ரம், என் அக்கா கல்யாணத்தை நடத்த எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க விக்ரம். ஐயரே, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். நல்ல நேரம் முடியதுக்குள்ள தாலியது கட்ட சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம் கட்ட சொல்லுங்க. அவசரப்படாதே, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. கெட்டி மேளம். என்ன விக்ரம் யோசிக்கிற? தாலி கட்டா. நான் அவ்வளவு சொல்லியும் கடைசியில உனக்கு உங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியமா போச்சு இல்ல? நீ எனக்கு செஞ்ச இந்த துரோகத்தை மன்னிக்கவே மாட்டேன் மகா. நான் இப்ப இந்த தாலி உன் கழுத்துல கட்டுறேன். ஆனா என்னைக்குமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழவே முடியாது. இது சக்தி. அப்பாடா, ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரியே விக்ரமுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எனக்கும் ஐசுக்கும் கல்யாணம் ஆகுதுங்கிறத விட இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுதான் எனக்கு மன நிறைவா இருக்கு. தம்பி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாங்கல்ய தானம் பண்ணுங்க. கட்டுறேன். கெட்டி மேளம் சொல்லுங்க. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துதானே